நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி முதற்காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நேற்று காலை 6:30 மணியளவில் 4ஆம் யாகசாலை பூஜை நடந்தது. அதன் பிறகு கும்பாபிஷேக விழா இன்று நடந்தது. இதையொட்டி கோவிலின் கோபுர கலசம் மற்றும் அனைத்து மூலஸ்தான மூலவர் சாமி சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அனைத்து சாமிகளுக்கும் பால், பழம், பன்னீர் உள்பட 16 வகையான பொருட்களால் மகா அபிஷேகம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கஜ பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து நவக்கிரக ஹோமம், மந்திர யாக வேள்வி, புதிய விக்கிரகங்களுக்கு கரிக்கோலம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை ஆகியவை நடைபெற்று 4ஆம் கால பூஜைகள் நிறைவடைந்தது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீருடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மீன லக்கணத்தில் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஆதி விநாயகர், பால விநாயகர், பால முருகன், அர்த்த நாரீஸ்வரர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி மற்றும் கோவில் விமானத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், இளைஞர் குழு, ஊர் பொதுமக்கள், பெரியார் நகர், முல்லை நகர் மற்றும் செங்கேணி அம்மன் நகர் மற்றும் ஜேவிஎஸ் நகர் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் செய்திருந்தனர். மாநில அளவில் நடைபெற்ற கால்பந்து லீக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் 2022 முதல் 2023ஆம் லீக் சாம்பியன்ஷிப் போட்டி தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடந்தது. 2 நாள் நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் 34 அணிகள் பங்கேற்றன. அதில் ஏ பிரிவில் 14 அணிகளும், பி பிரிவில் 20 அணிகளும் மோதின. அதில் ஏ பிரிவில் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக் அணி, குப்புராஜ் அணி, ஈகல்ஸ் அணி முறையே முதல் 3 இடங்களை பிடித்தன. பி பிரிவில் ஆர்சனல் அணி, ஆழ்வார் அணி, சிட்டிஃபை அணி முதல் 3 இடங்களை பிடித்தன. மகளிர் பிரிவில் 6 அணிகள் பங்கேற்றன. அதில் செல்டிக் குயின்ஸ் அணி, IGASE அணி, அண்ணா அணி முதல் 3 பரிசுகளை வென்றன. இந்நிலையில் நேற்று மாலை நடந்த பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், பயிற்சியாளர் குணசேகரன், சங்க தலைவர் நெஸ்டர் உட்பட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இரவில் அதிக அளவில் பனிப்பொழி நிலவுவதால் மக்கள் வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி விடுகின்றனர். இதற்கிடையே பகலில் கடுமையான வெயிலும் நிலவி வந்தது. கோடை காலம் போல வெயில் சுட்டெரித்ததால் தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள் மற்றும் பழச்சாறுகளின் விற்பனை சூடு பிடித்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இலங்கை திரிகோணமலை அருகே மையம் கொண்டுள்ளது. இந்த சூழலில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது படகுகளை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் நேற்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. புதுச்சேரி கடலில் அலைகள் மிக ஆக்ரோஷமாக எழும்பி வருகிறது. புதுச்சேரி முழுக்க தரைக்காற்றும் வீசி வருகிறது. இதனால் நேற்று பகலிலே புதுச்சேரியில் குளிரான சூழல் நிலவியது. புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழக நிரந்தர ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 41% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை செயலரும் சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவருமான அருண் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழக நிரந்தர ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 41% உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அகவிலைப்படி 148%இருந்து 189% உயர்த்தி ஜனவரி மாத ஊதியத்தில் சேர்த்து நேற்று ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் சேர்த்து வழங்க முடிவு செய்யப்பட்டது. சுற்றுலா வளர்ச்சி கழகம் தற்பொழுது லாபகரமாக இயங்குகிறது. முதல்வர் ரங்கசாமி பொறுப்பேற்ற பின் நிலுவையிலிருந்து 8 மாத ஊதிய பாக்கி முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக கழக தலைவர் அருண் கூறினார். G20 மாநாட்டில் கலந்து கொண்டு அயல்நாட்டு பிரதிநிதிகள் ஆரோவில் பகுதியில் உள்ள மாத்திர் மந்திர் பகுதியை சுற்றி பார்த்தனர். புதுச்சேரி தனியார் சொகுசு மண்டபத்தில் G20 மாநாடு நடந்தது. G20 மாநாட்டில் உறுப்பு நாடுகளை சேர்ந்த 75 பிரதிநிதிகளும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 75 அதிகாரிகளும் பங்கேற்றனர். G20 மாநாடு முடிந்து அனைவரும் அவரவர்கள் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஆரோவில் சர்வதேச நகரத்தை சுற்றி பார்ப்பதற்காக 3 சொகுசு பேருந்துகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். ஆரோவில் வந்த அவர்களை ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். முதலில் ஆரோவில் விசிட்டர் சென்டர் வந்த அவர்கள் அங்குள்ள இன்ஃபர்மேஷன் சென்டரில் ஆரோவில் தொடங்கப்பட்ட வரலாறு, அதன் நோக்கம், ஆரோவிலில் வசித்து வரும் வெளிநாட்டினர், இங்கு நடக்கும் கலாச்சார பரிமாற்றம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டனர். பின்னர் மாத்திர் மந்திர் குளோப் தியான கூடத்திற்கு சென்றவர்கள் அங்கு தியானத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் பாரத் நிவாஸ் சென்றவர்கள் ஆரோவில் உருவாக்கிய நிலத்தடி நீர் குறித்த கண்காட்சியை பார்வையிட்டனர். வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு நிலத்தடி நீர் பாதுகாப்பின் ஆரோவில் பங்கு குறித்து விளக்கி கூறப்பட்டது. பின்னர் யூனிட்டி பெவிலியன் மையத்துக்கு சென்று அவர்கள் அங்கு நடந்த கலை நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். பின்னர் மதிய உணவு முடிந்து அனைவரும் புதுவை திரும்பினர். ஆரோவிலை சுற்றி பார்க்க G20 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் வந்த நிலையில் விழுப்புரம் SP ஸ்ரீநாதா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். G20 மாநாடு முடிந்து G20 உறுப்பினர்களின் பிரதிநிதிகள், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பல்வேறு ஹோட்டல்களில் தங்கியிருந்தனர். போலீஸ் பாதுகாப்புடன் ஒவ்வொரு ஹோட்டலில் இருந்தும் ஒவ்வொரு வாகனத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் அரை மணி நேரம் இடைவெளியில் 3 பேருந்துகளும் ஆரோவில் பகுதிக்கு வந்தது. வெளிநாட்டு பிரதிநிதிகள் வரும் வழிகளில் சாலை முழுவதும் மூடப்பட்டு பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஆரோவிலில் பிரதிநிதிகள் தவிர மற்றவர்கள் பலத்த பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். புதுவை கலெக்டர் வல்லவன் தலைமையில் புதுவை அதிகாரிகள் மற்றும் போலீசாரும் தமிழக போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர். பாதுகாப்பு கருதி கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடும் திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் மாநிலமாக உள்ளது. இங்கு பொலிவுறு நகர திட்டத்தில் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு தனியாருக்கு இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடும் திட்டத்துக்கான உரிமம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
இந்த நிலையில் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு உரிமம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு உரிமத்தை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நவரை பட்ட நெல் விதைகளை விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தின் மூலமாக செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த சான்று விதை உற்பத்தி திட்டத்தின் கீழ் புதுவை பகுதி விதை நெல் சாகுபடி விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட 37,140 கிலோ நவரை பருவத்துக்கு தேவையான நெல் ரக விதைகளான ATD 37 மற்றும் கோ 51 சான்று விதைகளை பாசிக் நிறுவனத்தின் மூலம் நவரை போகம் நெல் சாகுபடி செய்ய உள்ள உற்பத்தி மானியம் பெற தகுதி உள்ள விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் பகுதியில் செயல்படும் உழவர் உதவியகங்களை அணுகி தாங்கள் சாகுபடி செய்ய உள்ள நில அளவுக்கு பரிந்துரைக்கப்படும் நவரை பட்ட நெல் விதைகளுக்கான அனுமதி சான்றை பெற்று நெல் விதைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு திருவுருவ சிலை அமைக்கும் பணியினை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு திருவுருவ சிலை அமைக்க முடிவெடுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு ஜெயலலிதாவிற்கு சிலை அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் திரளான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் நகராட்சியின் வரி வசூலிப்பு நடவடிக்கைகளை புதுவை அரசு முறைப்படுத்த வேண்டும் என காரைக்கால் திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான நாஜிம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காரைக்கால் திமுக அமைப்பாளர் நாஜிம் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்கால் நகராட்சி குப்பை வரி வசூலிப்பை தீவிரமாக மேற்கொண்டுள்ளது. சொத்து வரி கட்ட சென்றால் கூட குப்பை வரி கட்ட நிபந்தனம் செய்யப்படுகிறது. பேரவையில் நான் இது தொடர்பாக பேசிய போது கடைகளுக்கு குப்பை வரி வாங்கலாம், வீடுகளுக்கு வரி செலுத்த தேவையில்லை என முதல்வர் அறிவித்தார். ஆனால் நகராட்சி நிர்வாகம் மக்களிடம் குப்பை வரி கட்ட கோருகிறது. முதல்வர் சட்டப்பேரவையில் செய்த அறிவிப்பை மீறி குப்பை வரி வாங்குகிறார்கள். இந்த விவகாரம் குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் வீடு கட்டுமான பொருட்களை சாலையில் வைத்திருந்தால் வரி, இருப்புக்காக வாயிலில் பந்தல் போட்டால் வரி என பல நிலைகளில் வரி வசூலிப்பில் நகராட்சி ஈடுபட்டுள்ளது. இந்த பிரச்சனை குறித்து புதுவை முதல்வர் தெளிவான விளக்கத்தை அளிப்பதோடு வரி வசூலை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணக்குளம் விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள சண்டிகேஸ்வரர் மண்டப கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்று அருள்மிகு மணக்குளம் விநாயகர் ஆலயத்தில் உள்ள பரிவாரங்களில் ஒன்றான சண்டிகேஸ்வரர் மண்டபத்திற்கு வெள்ளிக்காப்பு அணிவிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக நேற்று முதல் கால யாக பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜையும் பூர்ணாகிதியும் நடைபெற்றது. தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கூட்டு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி வில்லியனூரில் பானை, குடங்களை உடைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் மணவெளி உத்தரவாகினிபேட் பகுதியில் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தை மணவெளி பகுதியில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அறிவித்த உத்தரவாகினிபேட் பகுதியில் திட்டம் தொடங்கப்படவில்லை. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை உத்தரவாகினிபேட் பகுதியில் செயல்படுத்தி சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காலை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன், விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு புதுவை அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலையில் காலி குடங்கள், பானைகளை உடைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தமிழ்மாறன், செல்வநந்தன், அரிமா தமிழன் உள்ளிட்ட மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி பகுதியில் ஸ்ரீ வாரி கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி மெயின் ரோடு வி மணவெளி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாரி கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பெயர் பலகையினை திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெயர் பலகை திறப்பு விழாவினை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திரளான பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக 156 பேரிடம் சுமார் ரூபாய் 2 கோடி மோசடி செய்த வழக்கில் 4 பேருக்கு தலா 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மஸ்தூர் பணியாளராக பணியாற்றி வந்தவர் ராமலிங்கம். இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்ததாக புகார் எழுந்தது. மேலும் போலி பணியாணையை பலருக்கும் வழங்கினாராம். அதன்படி 156 பேரிடம் ரூபாய் 2 கோடி வரை மோசடி செய்ததை சிபிசிஐடி போலீசார் கண்டறிந்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 85 பேர் அளித்த புகாரின் பேரில் புதுவை சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்தனர். இதையடுத்து ராமலிங்கம், அவரது கூட்டாளிகளான முருகன், பகவதி பெருமாள், இளங்கோ, வீரமணி, சதீஷ் ஆகியோரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ராமலிங்கம், முருகன், பகவதி பெருமாள், இளங்கோ ஆகியோருக்கு தலா 7 ஆண்டு சிறையும் ரூபாய் 40,000 அபராதமும் விதித்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். அரசு வழக்கறிஞர் கணேஷ் ஞான சம்பந்தம் ஆஜரானார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.